அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலகரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட ஆளுமைகள் தடம் பதித்த விடயங்களையும் தடம் மாறிய விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அதே போன்றுதான் ஒரு நிகழ்வு எதற்காக இடம்பெற்றது, அதனுடைய வரலாறு என்ன, அந்த வரலாற்றை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு எமது எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக கட்டமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளும் எமக்கு எப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக புதிய புதிய விடயங்களை நாங்கள் தேடி கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதன் அடிப்படையில் 1936 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை வைத்து அடால்ஃப் ஹிட்லர் செய்த அரசியல் நாடகங்கள், அது பற்றி தான் அதனுடைய வரலாற்று கதையை தான் நிகழ்காலத்தில் கேள்விப்பட்ட இந்த யூத வெறுப்பு, அதே நேரத்தில் ஹிட்லரை போன்று பார்க்கப்படுகிற புட்டின் கருப்பு வெள்ளை பிரச்சனை என்பது 1936 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, எனக்கு பின்னால் இருக்கின்ற இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்கின்ற மனிதன் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார் என்கின்ற ஒட்டுமொத்த வரலாற்று கதையையும் தான் இந்த ஒரு மணி நேரம் நாம் பார்க்க போகிறோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். 1936 ஆண்டு பெர்லின் ஒலிம்பிக் போட்டி. இன்று வரை ஒவ்வொரு விளையாட்டுகள் நடைபெறும் பொழுதும், குறிப்பாக ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் பொழுதும் 1936 ஆண்டு இந்த பெர்லின் ஒலிம்பிக் போட்டி பற்றி பேசாதவர்களே இருக்க முடியாது. ஒலிம்பிக்கினுடைய உச்சமாக ஒட்டுமொத்த தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட அந்த அரங்கிலே ஒலிம்பிக் கிராமங்கள் அமைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் புதிய புதிய விடயங்களை எமக்கு காட்சிப்படுத்தி இருந்தன. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களோடு மிகப்பெரிய, அதுவும் 1 லட்சம் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டு இடம்பெற்ற போட்டிகள் அனைத்தும் வித்தியாசமாக, இதுவரை ஒலிம்பிக் அரங்கில் இடம்பெறாத போட்டியாக 11வது ஒலிம்பிக் போட்டி மாறியிருந்தது. 1936 ஆண்டு இந்த ஒலிம்பிக் போட்டி ஜெர்மனி கையில் வந்ததே ஆச்சரியமாக மாறியிருந்தது. பல்வேறுபட்ட எதிர்ப்புக்கு மத்தியில் ஒட்டுமொத்த மக்களின் பேசு பொருளாக இப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் காணப்படுவது போல அந்த காலகட்டத்தில் ஜெர்மனியினுடைய அதிபராக இருந்த அடால்ஃப் ஹிட்லர் மாறியிருந்தார். அமெரிக்கா இந்த ஒலிம்பிக் போட்டி ஜெர்மனியில், அதுவும் பெர்லினில் நடக்கக்கூடாது என்று போர்க்கொடி துவக்கிய பொழுது, பல்வேறுபட்ட நாடுகள் ஆதரவு கரம் நீட்டிய பொழுது அந்த ஒலிம்பிக் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி ஒட்டுமொத்த உலகுக்கும் நாங்கள் யூத எதிர்ப்பாளர்கள் அல்ல, நாங்கள் மிகப்பெரிய முறையில் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்த விரும்புகிறோம், எந்த ஒரு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இல்லை, எங்களுடைய ஆட்சி அதிகாரம் மக்களுக்கானது, ஒட்டுமொத்த மக்களுக்கானது, யூத வெறுப்பு என்பது வெறுமனை பொய் பிரச்சாரம் என்பது போல தங்களுடைய நடவடிக்கைகள், அதாவது அவருடைய மறுபக்கத்தை எமக்கு காட்டியிருந்தார். உண்மையில் இந்த 1936 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பல்வேறுபட்ட அரசியல் விளையாட்டுகள் ஆரம்பமாக இருந்தன, நடைபெற்றிருந்தன. அதை பற்றி தான் நாங்கள் இந்த ஒரு மணி நேரம் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஒலிம்பிக் போட்டி எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருந்தது என்கின்ற வரலாற்று கதையையும், 1936 ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எப்படி ஜெர்மனியின் கையில் வைந்தது, இதை வைத்து அரசியல் நாடகத்தை அடால்ஃப் ஹிட்லர் எப்படியெல்லாம் மேற்கொண்டிருந்தார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். அரங்கத்திற்கு ஹிட்லரை கோயபெல்லஸ் அழைத்து சென்றார். இது நாசி கட்சிக்கு பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தப்படும் என அதிகம் நம்பிக்கை வைத்திருந்த கோயபெல்ஸ் பெருமையுடன் ஹிட்லரை அங்கே அழைத்து சென்றார். இது நாட்டிற்கு கௌரவம் சேர்க்கும் விடயம். ஹிட்லர் தன்னை வெகுவாக பாராட்டுவார் எனவும் அவர் நினைத்திருந்தார். ஹிட்லர் திடீரென ஒரு விடயத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினார். 1936 ஆண்டு ஜெர்மனியில் இருந்த நாசிகள் தான் யார்? ஒலிம்பிக்கில் யார் உண்மையில் பங்கு கொள்ள போகிறார்கள்? ஜெர்மனியின் சர்வதேச ஜெர்மனி நிகழ்காலத்திலும் சரி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவும் சரி, எப்பொழுதுமே உச்சரிக்கப்படுகின்ற ஒரு வித்தியாசமான நாடாகவே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடால்ஃப் ஹிட்லருக்கு முன்பாக, அடால்ஃப் ஹிட்லருக்கு பின்பாக என ஜெர்மனி பல்வேறுபட்ட விளைவுகளை சந்தித்திருந்தாலும் இன்று வரை வரலாற்றில் ஒரு முக்கியமான நாடுகளின் பட்டியலில் ஜெர்மனி இருந்து கொண்டே இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் முதன்மையான ஒரு நாடாகவும் ஜெர்மனி மாறியிருக்கிறது. இருந்தாலும் இன்றைய நாளிலிருந்து சரியாக 100 வருடங்கள் நாங்கள் பின்னோக்கி செல்வமாக இருந்தால் 1922 ஆண்டு வறுமையின் உச்சத்தில் காணப்பட்ட ஒரு நாடுதான் ஜெர்மனி. முதலாம் உலக மகா யுத்தத்தினுடைய காரண கர்த்தாவாக ஜெர்மனி பார்க்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய விளைவுகளை பொருளாதார ரீதியாக அது சந்தித்து, பிரான்ஸ் நாடு பல்வேறுபட்ட சீர்திருத்தங்களை மேற்கொண்டு அந்த நாடை இல்லாமல் செய்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளும் அளவுக்கு அந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். 1922 ஆண்டு இப்படியான காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் பொழுது அடால்ஃப் ஹிட்லர் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் எப்படியாவது அரசியல் பிரவேசத்திற்குள் வந்து ஜெர்மனியை தன்னுடைய கையில் கொண்டு வருகிறார். இப்பொழுது உலகத்தினுடைய போக்கு, அதாவது ஜெர்மனி மீதான, ஜெர்மனியை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் 10 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1932 ஆண்டு யோசிக்கும் பொழுது ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பினை கொடுக்கிறார்கள். எப்படியாவது ஜெர்மனி 1932 ஆண்டு வரை அடால்ஃப் ஹிட்லர் பதவியேற்பதற்கு முன்பாக வரை ஜெர்மனியை மக்கள் ஒரு மிக சிறந்த நாடாகவே பார்த்திருந்தார்கள். இந்த 10 வருடத்தில், அதாவது 22 தொடக்கம் 32 காலப்பகுதியில் ஜெர்மனியை எப்படியாவது வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட திட்டங்கள்
சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன இந்த ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தினூடாக. இருந்தாலும் கூட அடால்ஃப் ஹிட்லர் நாசி படையை உருவாக்குகிறார். அதன் பின்பு அவருடைய ஒவ்வொரு காய் நகர்த்தல்களும் தந்திரோபாயங்களும் வித்தியாசமானதாகவே பார்க்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியை எப்படியாவது சிறப்பாக நடத்த வேண்டும், அதனூடாக தனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், தன்மேல் உலக நாடுகள் கொண்டிருக்கின்ற பார்வையை முற்றுமுழுதாக மாற்றி தானும் ஒரு சிறந்த அரசியல்வாதி, மக்கள் மீது அன்பு கொண்ட ஒரு அரசியல்வாதி, ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் என்பதை உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒலிம்பிக் போட்டியை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்கிறார். அங்கு இடம்பெற்றது மாற்றங்களை புதிதாக அடால்ஃப் ஹிட்லர் எப்படி சிந்தித்துக் கொண்டே இருந்தார். உண்மையில் 1936ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த 2 வார காலத்தில் நடைபெற்ற ஒட்டுமொத்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தை நாமும் தெரிந்து கொள்வோம். இது முற்றுமுழுதாக ஒலிம்பிக் இயக்கத்தின் யோசனைகளை புறக்கணிக்கிறது. ஒலிம்பிக் குழு அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என பரிந்துரைக்கிறது. ஜெர்மனியின் யூதர்கள் ஆண் பெண் வேறுபாடின்றி யூதர் என்ற போருக்காகவே முற்றாக ஒடுக்கப்பட்டனர். யூத ஆண்கள் மற்றும் பெண்கள் பல ஜெர்மன் விளையாட்டுகளில் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட ரீதியில் ஈடுபட்டிருப்பதை நாசி போலீஸ் அதிகாரிகள் கண்டறிந்தனர். ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவது பற்றிய முடிவு ஐக்கிய அமெரிக்காவின் கைகளிலேயே காணப்பட்டது சுட்டிக்காட்டின. 1935 டிசம்பர் இறுதி முடிவு எடுக்கப்பட்டது. இந்த முடிவு அமெரிக்க அணியிலும் மேலும் ஆப்பிரிக்க அமெரிக்க விளையாட்டு வீரர்கள் உட்பட பல்வேறு இனங்களை சேர்ந்த வீரர்கள் இருக்கின்றார்கள். யார் அதிகமாக இருக்க வேண்டும், யார் முன்னுரிமை பெற வேண்டும் போன்ற கேள்விகள் இங்கே கேட்கப்படுவதில்லை. எனவே ஜெர்மனி தனது அணி வீரர்களை தனது கொள்கைப்படி தெரிவு செய்யலாம், கேள்வி கேட்க எமக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் அவர்கள் யூதர்களை நடத்தும் விதம் பிழை என்றால் நாங்கள் இங்கு கருப்பினத்தவர்களை நடத்தும் விதம் அவர்களால் கேள்வி. அனைவரது எதிர்பார்ப்பும் குறிப்பாக ஆப்பிரிக்க அமெரிக்க சமூகம் அதன் நம்பிக்கையை ஓவன்ஸ் மீதே வைத்திருந்தது. நாம் அடால்ஃப் ஹிட்லர் எப்பொழுதுமே புதிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடியவர். நாம் ஒரு விடயத்தை எப்படி அணுகுகிறோம் என்பதை தாண்டி அவர் ஒரு விடயத்தை பார்க்கின்ற விடயம், அணுகுகின்ற விடயம் என்பது வித்தியாசமானதாக இருக்கும். அதனால்தான் இன்று வரை அவர் பேசு பொருளாக இருக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விடயமும் பேசு பொருளாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தில் ஜெர்மனி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் அடால்ஃப் ஹிட்லர் ஒரு காரணமாக அமைந்திருந்தார். குறிப்பாக அவருடைய ஆசை இந்த 1936ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை 4 லட்சம் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான முறையில் அமைக்க வேண்டும். இருந்தாலும் ஒலிம்பிக் விதிகளின் அடிப்படையில் 1 லட்சம் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் அந்த காலகட்டத்திலே அந்த ஒலிம்பிக் அரங்கமானது அமைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஒலிம்பிக் கிராமம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த கிராமத்திலே ஒட்டுமொத்த வசதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த பெர்லின் நகர் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. ஒலிம்பிக் கிராமத்திலே வருகின்ற வீரர்கள், அதே நேரத்தில் சிறப்பு விருந்தினர்கள் உட்பட பார்வையாளர்கள் உட்பட அங்கு தங்கி இருப்பவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் அவர்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த வசதிகளும் அந்த அரங்கிலே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த 12 நாட்களும் ஒலிம்பிக் திருவிழா போன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. புதிய விளையாட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தன. அதிலும் குறிப்பாக இன்று வரை நாம் கடைபிடித்து வருகின்ற இந்த ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் என்பது அந்த காலத்தில், அதாவது 1936ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் ஒலிம்பிக்கினுடைய தாயகமான கிரீஸிலிருந்து கொண்டு வரப்பட்ட சுடரானது பெர்லினிலே அந்த போட்டியின் துவக்க நாளிலே ஏற்றப்பட்டிருந்தது. பல்வேறுபட்ட நாடுகளுக்கு பயணம் செய்து சுடர் ஒன்று கொண்டு வரப்பட்டு ஏற்றப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமாக 1932ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியை விட பல மடங்கு ஆச்சரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் கொட்டி கட்டப்பட்ட ஒரு ஒலிம்பிக் விழாவாகவும் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஒலிம்பிக் விழாவாகவும் ஹிட்லரை அனைவரும் புகழ்வதற்கும் அவருடைய புகழை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்குமான ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இந்த 1936ஆம் ஆண்டு ஒலிம்பிக் விழாவானது நடைபெற்றிருந்தது. ஹிட்லருக்கு பல நன்மைகளை பெற்றுக் கொடுத்திருந்தது. இருந்தாலும் கூட அடால்ஃப் ஹிட்லர் அங்கும் பல்வேறுபட்ட யூத விளையாட்டுகளை விளையாடி இருந்தார். அது ஒரு கட்டத்தில் வெளிப்படையாகவே தெரிய தொடங்கியிருந்தது. அதே போன்று கருப்பு வெள்ளை பிரச்சனையின் அடுத்த கட்டமாக அமெரிக்க கருப்பினத்தவரான ஜெசி ஓவன்ஸ் அங்கு செய்த சாதனைகள், குறிப்பாக தடகள போட்டியில் ஒட்டுமொத்தமாக 4 தங்கப் பதக்கங்களை வென்று அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒலிம்பிக் போட்டியின் போது ஜெர்மனி முதலிடத்தை பிடித்திருந்தாலும் 2வது இடத்தில் அமெரிக்கா வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக ஜெசி ஓவன்ஸ் மாறியிருந்தார். அவர் ஒரு கருப்பினத்தவராக இருந்த பொழுதும் கூட அங்கு அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அதிலிருந்து அவர் வெளிவந்த விடயம், தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அங்கு அவருக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பாதிப்புகள் என்பது இன்று வரை எமக்கு பல்வேறுபட்ட பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படி என்ன நடந்தது? மிக பிரம்மாண்டமான தொழில்நுட்ப ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஒலிம்பிக் விழா ஹிட்லருக்கு எப்படி நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது, அதே பெயரை அவர் எப்படி கெடுத்துக் கொண்டார். அதே போன்று ஜெசி ஓவன்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கு 4 பதக்கங்களை பெற்றுக் கொண்ட பொழுது அமெரிக்கா அவரை எப்படி வரவேற்றிருந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். எரிக் பிரவுன்
17 வயது சிறுவனாக இருந்தபோது முன்னாள் விமானப்படை விமானியாக இருந்த அவரது தந்தைக்கு ஜெர்மனியிலிருந்து போட்டிகளை பார்வையிட அழைப்பு வந்தது. அவரது தந்தை இதை வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார். தீபம் ஒவ்வொரு கைகளாக மாற்றப்பட்டு இறுதி அந்த ஒரு நொடி அவர் காத்த மௌனம் ஏதோ ஒரு மின்னல் மைதானத்திற்குள் புகுந்தது போல இருந்தது. 20,000க்கும் மேற்பட்ட புறாக்கள் பாரிய பீரங்கி சத்தத்துடன் திறந்துவிடப்பட்டன. அந்த சத்தத்தில் மிரண்டு போன அவை மிகவும் வேகமாக தப்பிப்பதற்காக மேலே பறந்து சென்றன. அதை கண்டு ஒட்டுமொத்த கூட்டமும் துள்ளி குதித்தது. உண்மையில் இது ஒரு முட்டாள்தனமான ஏற்பாடாகவே பின்னாட்களில் குறைந்த எண்ணிக்கையில் யூத வீரர்களையும் ஜெர்மனி அணியில் இணைத்து ஜெர்மனி தாராளமயம் மற்றும் இனங்களை மதிப்பது போன்ற கொள்கைகளை பின்பற்றுகிறது என காட்ட விரும்பியது. ஆரியில் அவர் வெற்றி பெற்றார். Yasser Hoka stayed even for 50 meters. He was less fortunate than his teammate Sasaki. He finished fourth and was eliminated. This was perhaps a perfect race for me. I broke the existing world and Olympic record. 200 மீட்டர் ஓட்ட போட்டியிலும் அவர் இலகுவாக வெற்றி பெற்றார். வெள்ளி பதக்கம் வென்ற அமெரிக்காவை சேர்ந்த மேக் ரொபின்சனுக்கு ஜெஸ்ஸி ஓவன்ஸின் அருகில் கூட வர முடியவில்லை. ஏற்கனவே 2 பதக்கங்களை பெற்றிருந்த ஓவன்ஸுக்கு அடுத்த போட்டியும் மிக இலகுவாக அமைந்துவிடும் என்று அனைவரும் எண்ணினார்கள். எனினும் நீளம் பாய்தலின் போது அவருக்கு பிரச்சனை உருவாக தொடங்கியது. ஐரோப்பிய நீளம் தாண்டுதல் விதிகளை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாத ஜெஸ்ஸி ஓவன் 2 தடவை எல்லைக்கோட்டை தாண்டி காலை வைத்து பாய்ந்து விட்டார். It was good enough to qualify. தொடர்ந்து இது 2 முறை இடம்பெற்று விட்டது. 3வது முறை அவர் தவறு செய்தால் அவர் இந்த போட்டியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஒலிம்பிக் போட்டியை விட்டு வெளியேற்றப்பட்டு விடுவார். கிட்டத்தட்ட போட்டியிலிருந்து வெளியேறும் நிலையில் இருக்கும் ஜெஸ்ஸி ஓவன்ஸிற்கு அவரது வலுவான போட்டி எதிரி லோட் சாங் ஆலோசனை வழங்கினார். அதாவது வழக்கமாக அவர் பாயும் புள்ளியிலிருந்து 2 அடி பின்னால் அவர் அபாயத்திலிருந்து தப்பித்துக் கொண்டார். அதே நேரம் இறுதி போட்டியில் அவருக்கு ஆலோசனை கூறிய லூட் சாங்கை வீழ்த்தி தங்க பதக்கத்தையும் பெற்றுக் கொண்டார். ஏற்கனவே 3 பதக்கங்களை வென்றிருந்த ஓவன்ஸுக்கு மேலும் ஒரு வாய்ப்பும் வழங்கப்பட்டது. அதாவது அமெரிக்க அஞ்சலோட்ட போட்டியில் செமிட்டிக், ஸ்டோலர் மற்றும் கிளிக்மேன் ஆகிய வீரர்கள் இறுதி நேரத்தில் மாற்றப்பட்டு ஓவன்ஸ் மற்றும் மெட்காப் ஆகிய வீரர்களின் பெயர்கள் பெயரிடப்பட்டன. குறிப்பிட்ட அந்த 2 வீரர்களும் யூரிய நாளில் சிறப்பாக செயற்பட்டு I passed off to Ralph Metcalf. The staggered lanes are misleading. I gave him a 2-yard lead. Ralph made it 7 yards as he passed off to Floyd Draper. Now Wyckoff for the final run home. We won by 15 yards. இதன் மூலம் ஓவன்ஸ் 4 பதக்கங்களுக்கு சொந்தக்காரரானார். ஜெஸ்ஸி ஓவன்ஸின் சிறப்பான பங்களிப்பு அந்த ஒலிம்பிக் திருவிழாவை வேறு தளத்திற்கு கொண்டு சென்றது. 1936ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற பிறகு 12 வருடங்கள் கழித்துதான் 12வது ஒலிம்பிக் போட்டியானது நடைபெறுகிறது. 1948ஆம் ஆண்டு 2ஆம் உலக மகா யுத்தம் நடைபெற்று முடிந்ததன் பின்பு லண்டனிலே இந்த ஒலிம்பிக் போட்டியானது ஆரம்பமாக இருந்தது. இருந்தாலும் கூட 11வது ஒலிம்பிக் போட்டியாக இந்த பெர்லினில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடயங்கள் தொடர்ச்சியாக அடுத்து வரும் ஒலிம்பிக் போட்டிகளிலும் கடைபிடிக்கப்பட்டிருந்தன. ஒலிம்பிக்கினுடைய மிக முக்கியமான ஒரு தளமாக இந்த பெர்லின் மாறி இருந்தது. இருந்தாலும் கூட 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு பெர்லின் துண்டாடப்பட்டிருந்த சோகமான விடயங்களையும் கூட நாங்கள் உங்களுக்கு கூறியிருந்தோம். 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகாக இடம்பெற்ற பனிப்போரிலும் கூட எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் இந்த ஜெர்மனி சந்தித்திருந்தது என்கின்ற பல வரலாற்று கதைகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். இருந்தாலும் இந்த ஒலிம்பிக்கை அடிப்படையாக வைத்து யூதர்கள் எப்படியெல்லாம் கொன்றொழிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறி எதற்காக ஜெர்மனி நாசி படைகளை கொண்டு அவர்களை கொத்து கொத்தாக குவித்திருந்தது என்பது இன்று வரை புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்தார்கள். எதற்காக இவையெல்லாம் நடைபெற்றது? யூத வெறுப்பு என்பதே ஹிட்லருடைய மனதில் தோன்றுவதற்கு காரணமாக எது அமைந்திருந்தது? அதே போன்றுதான்
ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்கின்ற ஒரு மனிதர் அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது அவரை எதற்காக அமெரிக்கர்கள் கொண்டாடவில்லை என்று பார்க்கும் பொழுது முகமது அலிக்கு ஏற்பட்ட அதே ஒரு நிலைமை அவருக்கு முன்பாகவே வாழ்ந்த இந்த ஜெஸ்ஸி ஓவனுக்கு ஏற்பட்டிருந்தது. பதக்கங்களை பெற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது அவரை வரவேற்பதற்கு அங்கு யாரும் தயாராக இல்லை. மிகவும் கொடூரமான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து அவர் மரணத்தை தழுவியிருந்தார். பிற்பாடு அவர் மரணத்தை தழுவி, அதாவது நிகழ்காலத்தில் இப்பொழுது அனைவரும் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் வாங்கிய 4 பதக்கங்களில் ஒரு பதக்கம் ஏலத்திற்கு வரும் பொழுது அந்த ஒரு ஏலத்தொகை மட்டும் 25 கோடி ரூபாய், இலங்கை ரூபாவுக்கு அது ஏலத்திற்கு விடப்பட்டிருந்தது. அந்த காலத்தில், அதுவும் ஒலிம்பிக் விளையாட்டில் பதக்கங்களை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு அமெரிக்காவில் வாழ்வதற்கு முற்பட்ட பொழுது அவர் புறக்கணிக்கப்பட்ட நபராகவே பார்க்கப்பட்டார். கருப்பினத்தவர்களை அவர்கள் வேறு கண் கொண்டு பார்த்திருந்தார்கள். அவருடைய வெற்றியை அமெரிக்கர்கள் கொண்டாடவில்லை என்கின்ற ஒரு சோகமான நிகழ்வு பதிவாகி இருந்தது. அது அந்த காலகட்டத்தில் இடம்பெற்றது என்று பார்க்கும் பொழுது நிகழ்காலம் வரை, அதாவது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை வரை இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கின்ற சோகமான விடயத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கும் பொழுதுதான் கவலையாக இருக்கிறது. உண்மையில் அந்த காலகட்டத்தில் ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கு என்ன நடந்தது? அதே போன்று 36ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நிறைவுக்கு பின்னர் யூதர்கள் எப்படியெல்லாம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள்? அடால்ஃப் ஹிட்லரிடமிருந்து நாங்கள் நிகழ்காலத்திற்கு எப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? அடால்ஃப் ஹிட்லரை போன்று புட்டின் மாறிவிடக் கூடாது என்கின்ற பிரார்த்தனையை நாம் ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இந்த போடப்பட்டு ஜெர்மனியில் நடக்கும் உண்மையான விடயங்கள் மறக்கப்பட்டு பொய்யான செய்திகள் வெளியிடப்பட்டன. இதன் மூலம் சர்வதேச அளவில் நாசிகளின் பெயர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளப்பட்டது. அவர்களது எண்ண ஓட்டம் முழுவதும் ஒலிம்பிக் விளையாட்டு அரங்கை சுற்றியே காணப்பட்டது. இந்த போட்டிகள் மூலம் ஜெர்மனி தன்னை ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக விளம்பரப்படுத்திக் கொண்டது. ஜெர்மனி நாசி கட்டமைப்பில் தொழில்நுட்பத்தில் சிறந்த மனிதர்கள் தொழில் புரிகிறார்கள் என்பதை எடுத்து காட்டியது. மனித நாகரிகத்தின் புதிய வடிவத்தின் முன்னுதாரணமாக ஜெர்மனி விளங்கியது. சர்வதேச அளவில் ஜெர்மனியின் இந்த வளர்ச்சி பேசு பொருளாக பத்திரிகை செய்திகளை அலங்கரிக்க தொடங்கியது. இந்த 1936இல் பெர்லினில் இருந்திருந்தால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவை அனைத்துமே ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு ஆண்டுகள் பல தாண்டியும் இன்றும் விளையாட்டின் உணர்வாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மையில் அரசியல் என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாகவும் அடிப்படை பாடமாகவுமே அமைந்திருக்கின்றன. இந்த உலகத்தில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு விடயத்திற்கு பின்பாலும் ஒரு வரலாறு இருக்கும். ஏதோ ஒரு விடயம் எதற்காக இடம்பெறுகின்றது என்கின்ற ஒரு தேடலை தேடும் பொழுது அதனை ஏதோ ஒரு இன்னொரு விடயத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக சரியாக பொருந்தக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை நம்மால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையில் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான பிரச்சனை என்பது நிகழ்காலத்தில் வெறுமனே எதிர்பாராத ஒரு விதமாக ஏற்பட்டதல்ல. இதனுடைய வரலாற்றை தேடி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாடுகளும் இந்த போட்டி நிறைந்த உலகில் தங்களுக்கான முதன்மைத்துவத்தை, அதுவும் அடிப்படையில் முதலாவதாக தாங்கள் திகழ வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட வகிபாகங்களை எல்லாம் மேற்கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை எல்லாம் மேற்கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது உண்மையில் இந்த உலகத்தில் தானா மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்வதென்றால் மனிதர்கள் தானே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழத் தொடங்குகிறது. மனிதன் தான் இன ரீதியாக, சாதி ரீதியாக, மொழி ரீதியாக பிளவுபட்டிருக்கிறான். ஒற்றுமையாக வாழ்வதற்கான எந்த ஒரு வழிவகைகளையும் அவன் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்டிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கு இன்று வரை உலகம் செல்லாமல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாடுகளும் புதிய புதிய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டுதானே இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரை நாங்கள் கேட்கின்ற ஒரு சாதாரண ஒரு கேள்வியாகவே மாறி இருக்கிறது. ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனையாக இருக்கட்டும், இதே போன்று இந்த 1936ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை வைத்து இடம்பெற்ற அரசியல் நாடகங்களாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது ஆண்டிலிருந்து இன்று வரை ஒரே மாதிரியான விடயத்தை தானே உலகம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. மேற்குலகம் தனக்கு ஏற்றது போல் உலகத்தை சுழற்சி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டும். அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலை படிக்க வேண்டும். அரசியல் நாடகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஒரு நாட்டில் திடீரென ஒரு பிரச்சனை எழுகிறது, அந்த பிரச்சனையை மறுப்பதற்கு இன்னும் ஒரு பிரச்சனை எப்படி கையாளப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நிவர்த்தி செய்து, அதாவது இல்லாமல் செய்த ஒரு காரணியாக கொரோனா மாறி இருக்கும் பொழுது இப்பொழுது கொரோனாவை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் பேசும் ஒரே ஒரு விடயமாக இந்த ரஷ்யா யுக்ரைன் போரானது மாறி இருக்கிறது. இதனுடைய அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய
இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இந்த தேடல் இருக்க வேண்டும். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் கூறியது என்பது ஒரு விடயத்தை நீங்கள் அனைவரும் கையில் எடுக்க வேண்டும். முடிந்தவரை புதிய புதிய விடயங்களை தேடி பாருங்கள், புத்தகங்களை படியுங்கள். அதனூடாக நிகழ்காலத்தில் நடக்கின்ற அரசியலை வைத்து கடந்த காலத்திலிருந்து எப்படிப்பட்ட பாடங்களை நம்மால் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது என்கின்ற ஒரு பாடத்தையும் ஒரு தெளிவையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தில் நாங்கள் மிக சிறந்த மனிதர்களாக வாழ முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடால்ஃப் ஹிட்லராக இருக்கட்டும், இடி அமீனாக இருக்கட்டும், நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புட்டினாக இருக்கட்டும், மக்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், தலைவர்களை உருவாக்கும் பொழுது சிந்தனையோடு சிந்தித்து உருவாக்குங்கள். காரணம், நாடு என்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமானது. அந்த நாட்டை நீங்கள் வீணடித்து விடக் கூடாது. ஒரு அரசாங்கம் பிழையான வழியில் செல்லும் பொழுது மக்கள் அதற்கான பாடத்தை மிக சரியாக ஒன்றிணைந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லையேல் நாடு என்பது அதல பாதாளத்திற்கு செல்லும் என்பதற்கு இப்பொழுது பல்வேறுபட்ட நாடுகள் உதாரணமாக மாறி இருக்கின்றன. அது என்னென்ன நாடுகள் என்பதை நான் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. சிந்தித்து செயற்படுங்கள். புதிய புதிய தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அறிவுபூர்வமான தீர்மானங்களை எடுங்கள். அதே நேரத்தில் கல்வி என்பது முக்கியமானது. அந்த கல்வியை சிறப்பான முறையில் கற்று எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு கற்றலாக நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்பித்தலை மேற்கொண்டு இருக்க வேண்டும். புதிய புதிய விடைகளை புனைந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை தான் தொடர்ச்சியாக தடம் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் கூறி வருகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புதிய விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.